வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கடந்த 3 நாட்களாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி தியானித்தோம். பரிசுத்தமான வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, கீழ்ப்படிதலின் வாழ்க்கை, இவைகள் நம் வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது ஆண்டவர் அதிசயங்களை நம் வாழ்க்கையிலே கொண்டு வருவார் என கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 4வதாக எப்படி வாழ்ந்தால் ஆண்டவருடைய அதிசயங்கள் நம் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளுவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அதாவது பொறுமையாக இருங்கள், தாழ்மையாக இருங்கள். 4வதாக அதிசயங்களை நம் வாழ்க்கையிலே செய்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. அவருடைய கரத்திற்குள்ளதாக எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு, ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும், அதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 இவ்விதமாய் கூறுகிறது: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இதுதான் ரகசியம். ஆண்டவரே, உம்மை நான் முழுவதுமாய் நம்புகிறேன், உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். நீர் நடத்தும் ஆண்டவரே, நீர் நடத்துகின்ற பாதையிலே செல்வதற்கு நான் முழு விருப்பமாக இருக்கிறேன். இதுதான் அர்ப்பணிப்பு. இந்த நிலையோடு நாம் ஆண்டவரிடத்திலே காத்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விரும்புகின்ற காரியங்களை நம் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்பானவர்களே, அர்ப்பணிப்பு என்றால் ஒப்படைப்பு, முழுமையாக நம்புதல், பொறுமையாக இருத்தல், காத்திருத்தல் அவருடைய நேரத்திற்கு. இந்த விதமான ஆவிக்குரிய ஒத்துழைப்பு நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வருவார். அநேக சமயங்களிலே இதுதான் நடக்க வேண்டும் என்று நாம் பிடிவாதமாய் இருக்கிறோம், சீக்கிரமாய் நடக்க வேண்டும் என்றும் சொல்லி பொறுமையாக இல்லாமல் இருக்கின்றோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகின்றது? காத்திருங்கள், அவருடைய வழிக்கு இசைந்திருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு மேடு பள்ளங்கள். ஆனால் சங்கீதம் 105:17-22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை குறித்து எழுதப்பட்டுள்ளது. அதில் ஒரு வசனம்: கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. தாங்க முக்கியம். ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதலுக்கு நான் காத்திருக்கிறேன், உம்முடைய வழி நடத்துதலை நான் புரிந்து கொள்ளுகிறேன், நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. இந்த சிந்தையோடு நாம் காத்திருக்கின்ற பொழுது, அவருடைய கருத்திற்குள்ளதாக அடங்கி இருக்கின்ற பொழுது, ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் அதிசயங்களை கொண்டு வருவார். யோசேப்பு எதிர்பாராத நேரம் இல்லையா, எதிர்பாராத உயர்வு இல்லையா, காத்திருந்தார். நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒருவேளை இந்த உதாரணம் உங்களுக்கு ஏற்கனவே அறிந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். ஆனாலும் இந்த சமயத்திலே இதை நினைப்பது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு வாலிபன் பல வருஷங்களுக்கு முன்பதாக புதிதாக ஒரு கார் வாங்கி சென்று கொண்டிருந்தான். சாலையிலே சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று அந்த கார் நின்று விட்டது. அவனுக்கு ஒரே வருத்தம். வெளியே வந்து இன்ஜினை திறந்து பார்த்தான். அவனால் அந்த காரை சரி செய்ய முடியவில்லை, மறுபடியும் ஓட வைக்க முடியவில்லை. என்ன காரணம் என்றும் தெரியவில்லை. அந்த சமயத்திலே அந்த வழியாக ஒரு வயதான மனிதர், பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான தோற்றமில்லாத மனிதர் ஒருவர் வந்து
அந்த வாலிபனிடம், தம்பி என்ன பிரச்சனை? ஐயா, கார் ஓடவில்லை, நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? அவனுக்கு அவரை நம்ப முடியவில்லை, எரிச்சலாக இருந்தது. இவருக்கு என்ன தெரியும்? அவர் விடவில்லை. தம்பி, நான் பார்க்குறேன், அனுமதி கொடுங்க. வேறு வழி இல்லாமல் அந்த வயதான மனிதரை பார்ப்பதற்கு அனுமதித்தான். இன்ஜினில் போய் பார்த்தாரு. 2 நிமிடத்திலே அந்த கார் ஓட ஆரம்பித்தது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஐயா, நீங்க யார்? அப்போ அவர் சொன்னாரு, ஐ எம் மிஸ்டர் ஃபோர்டு. அமெரிக்காவிலே அந்த நாட்களிலே 1930ஆம் வருடங்களிலே புகழ்பெற்ற கம்பெனியாக இருந்தது ஃபோர்டு கம்பெனி. தம்பி, நான் தான் இந்த ஃபோர்டு கம்பெனியினுடைய முதலாளி. அது மட்டுமல்ல, இந்த காரை வடிவமைத்தவன் நான் தான். பிரியமானவர்களே, எப்பொழுது அந்த கார் தன்னை உருவாக்கினவருடைய கரத்திற்குள்ளதாய் சென்றதோ அப்பொழுதே அது மீண்டும் ஓட ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவரோடு நம்மை இணைத்திருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். என்னை அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்ற பொழுது என்னை சரியான பாதையில் மீண்டும் ஓட வைப்பார். இதுதான் அர்ப்பணிப்பு. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நாளைக்கும் இந்த பகுதியை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.